என்னோடு இணைந்திருங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருங்கள். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா குடும்பங்களிலும் முதல்லலாம் வீட்டில் ஒரே ஒரு லேண்ட்லைன் இருந்தது. அப்போ அந்த லேண்ட்லைன் யுனைடெட் த ஃபேமிலி. வீட்டில் எல்லாரும் போய் அட்டன் பண்ணுவாங்க. யாருக்கு ஃபோன் வந்ததோ அவங்க கையில் கூப்பிட்டு கொடுப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு ஆளுக்கு ஆள் செல்ஃபோன் இருக்குது. கணவர்கிட்ட ஒரு செல்ஃபோனு, மனைவிட்ட ஒரு செல்ஃபோனு, பிள்ளைகள்கிட்ட ஆளுக்கு ஒரு செல்ஃபோனு, பேர பிள்ளைகள்கிட்ட ஆளுக்கு ஒரு செல்ஃபோன். அப்போ செல்ஃபோன் டிவைடட் த ஃபேமிலி. லேண்ட்லைன் யுனைடெட் த ஃபேமிலி. அங்கே இணைந்திருந்தார்கள், சேர்ந்திருந்தார்கள், அங்கே ஒற்றுமை இருந்தது. ஆனால் செல்ஃபோன் வைத்துக்கொண்டு ஒரே வீட்டில் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டில் இருப்பாங்க. ஒருத்தவங்களும் அவங்க உலகத்தில் இருப்பாங்க. அப்போ செல்ஃபோன் டிவைடட் த ஃபேமிலி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிறு என்று நம்மை பார்த்து என்னோடு இணைந்திருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்வு. இயேசு சொல்றார், என் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு மகிழ்ச்சி, என் கூட வாழ்வது தான் உங்களுக்கு வாழ்வு. எனவே என்னோடு இணைந்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நாம் விமானத்திலெல்லாம் பயணம் செய்கிறோம். அப்போ விமானத்தில் பயணம் செய்கின்ற பொழுது அந்த இறக்கைகளை பார்க்கின்றோம். அந்த விமானம், அந்த இறக்கை, அது ரெண்டத்தையும் இணைக்கக்கூடிய அந்த போல்டு நெட், அதற்கு பேர் என்னவென்று சொன்னால் ஜீசஸ் நெட் என்று சொல்வார். அப்போ அந்த விமானத்திற்கு முக்கியமான அந்த கருவி எது என்று சொன்னால் அந்த இறக்கைகள் தான். அப்போ தரையிலிருந்து மேலே எழுந்து அது பறக்க வேண்டும் என்று சொன்னால், வானத்தில் பறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த இறக்கைகள் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே அந்த விமானத்தையும் அந்த இறக்கைகளையும் இணைக்கக்கூடிய அந்த போல்டு நெட், அந்த கருவிக்கு பெயர் என்னவென்று சொன்னால் ஜீசஸ் நெட். அது இணைந்திருந்தால்தான் விமானம் மேலே செல்ல முடியும், பறக்க முடியும், தரை இறங்க முடியும், அது அந்த இலக்கை நோக்கி சென்றடைய முடியும். எனவே பிரியமான சகோதர சகோதரி, ஒரு முறை இது உண்மையான நிகழ்வு. ஒரே பொண்ணு ஒரே பையன் மிக அற்புதமான ஒரு திருமணத்தை நடத்தினார். பல கோடி ரூபாய் செலவு செய்து விருந்தினர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் என்று சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அற்புதமாக ஒரே பெண் ஒரே ஆண், ஒரே பிள்ளை, ஆண் பிள்ளை. எனவே அவர்களுக்கு அற்புதமான ஒரு திருமணத்தை கோலாகலமாக பெற்றோர்கள் எவ்வளவு செலவு செய்ய முடியுமோ அவ்வளவு செலவு செய்து அந்த திருமணத்தை நடத்தினார். அப்போ திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து அந்த பெண் மாமியார் வீட்டுக்கு, புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே சென்ற பொழுது அந்த கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்வதே முடியவில்லை. ஏன்னு சொன்னால் ஒரே பெண் ஒரே ஆண். வீட்டுக்கு அவங்க ஒருத்தவங்க தான், அந்த பிள்ளைகள் தான் உலகம் பெற்றோர்களுக்கு. அவர்கள்தான் வாழ்வு, அவர்கள்தான் எதிர்காலம், அவர்கள்தான் எனர்ஜி. அப்போ அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துருப்பாங்க கொஞ்சம் கற்பனை செய்துப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையன் நம்ம வீட்லேயும் இருக்குது. நாம் நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே அதே போல தான் அந்த பிள்ளையை அந்த பெண் வீட்டாரும் அந்த மாப்பிள்ளை அந்த குடும்பத்திலும் வளர்த்தார்கள். எனவே இவர்கள் திருமணம் முடித்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு நிறைய தடைகள். முதலில் பெற்றோர்கள் தடைகளாக இருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் அப்படின்னா எனக்கு ஒரே பையன், அந்த மாமியார் ஐயோ அந்த பையனை விடவே மாட்டாங்க, என் பிள்ளை தான் எனக்கு ஒத்த பிள்ளை, ஒரே ஆண் மகன். எனவே அந்த பிள்ளையை இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அது இயல்பு, அது தவறு அல்ல, இயல்பு. ஆனால் திருமணத்திற்கு பின்பு அவருக்கு ஒரு துணை வந்துவிட்டது, வாழ்க்கை துணை வந்துவிட்டது. அவர் வாழட்டும் என்று அதை விடுவதற்கு அவர் தயாராக இல்லை. பெண் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பெண் வீட்டில் அங்கே கணவன் மனைவி மாமியார் வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் உடனே ஃபோன் அடித்து அங்கே சொல்லிடுறது. அப்புறம் அவங்க டைரக்ஷன்ஸ், நீங்கள் எப்படி இருக்கணும், மாமியார்ட்ட எப்படி நடக்கணும், இப்போ மாமனார்ட்ட எப்படி இருக்கணும், கணவர்கிட்ட எப்படி இருக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் டைரக்ஷன்ஸ் கொடுத்து
இவங்க வாழ முடியல, இவங்க சேர்ந்திருக்க முடியவில்லை, இவர்கள் இணைந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே இப்படியாக காலங்கள் கடந்தன. ஓராண்டு 2 ஆண்டு இந்த கருத்து வேறுபாடுகளோடு பிரச்சனைகளோடு முக்கியமாக பெற்றோர்கள் இவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு விடவே இல்லை, இணைந்து வாழ்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. அவர்கள் தங்களுடைய பிள்ளை, அவங்களுக்கு ஒன்றும் நடந்துடக்கூடாது, ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான், மேடு பள்ளம் நிறைந்தது தான் வாழ்க்கை. கருத்து அந்த வேறுபாடுகள் நிறைந்தது தான் வாழ்க்கை. எனவே அவற்றை அவர்கள் சமாளித்து வாழ்வதற்கு இவர்கள் அனுமதிக்கவே இல்லை. கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்கு, இணைந்து வாழ்வதற்கு இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை விடவே இல்லை. எனவே ஒரு காலகட்டத்தில் பார்க்கின்றார்கள், அந்த பெண் தன்னால் வாழ முடியாது என்று சொல்லி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அது பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆமாம், என் பிள்ளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எனவே அந்த பிள்ளை அது டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணி அவர்கள் கோர்ட்டில் வாதாடி டைவர்ஸ் பெற்று விடுகின்றார்கள், பிரிந்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த கணவனுக்கு விருப்பமே இல்லை, தன் மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும், எப்படியாவது சேர்ந்து வாழ வேண்டும். டைவர்ஸ் கொடுப்பதற்கு அவருக்கு விருப்பமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இணைந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், என் மனைவியோடு வாழ வேண்டும் என்று அவர் முனைப்போடு இருந்தார். எவ்வளவோ முயற்சிகள் செய்தால், ஆனால் அவருடைய முயற்சி எல்லாம் வீணாகிவிட்டது. எனவே அவர் டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாட்கள் செல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நினைத்து பார்க்க, தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் இழந்து விட்டேன். முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் மற்ற குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது இவருக்கு ஒரு விதமான கவலை. எனவே அந்த கவலைப்பட்டு அவர் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்படுகின்றார். ஏனென்று சொன்னால், தனக்கென்று கடவுள் கொடுத்த அற்புதமான அந்த வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, கனவோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்வை தான் இழந்து விட்டேன். எனவே தன்னுடைய தாய் வீட்டிற்கு, பிறந்த வீட்டில் அவர் வந்து முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான திருவிழாக்கள் நாட்களில் எல்லாம் மற்ற குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழ்வது, பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்வதை அவர் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் கவலைப்படுகின்றார். அந்த வாழ்வை நான் இழந்து விட்டேன். நாங்கள் பிரிந்து வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு தவறு ஒன்றும் அங்கு நடக்கவில்லை. கணவன் மனைவியாக அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும். எனவே அவர்கள் பிரிந்து வாழ்வதற்கான மிகப்பெரிய ஒரு தவறு ஒன்றுமே நடக்கவில்லை. பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சேர்ந்து வாழ்வதற்கு, இணைந்து வாழ்வதற்கு அவர்கள் அனுமதிக்காததால் அவர்கள் அந்த வாழ்வை இழந்து, அந்த பெண் கவலைப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறுதியாக கேன்சர் வியாதினால் அந்த பெண் தனக்கான அந்த மகிழ்ச்சியை, வாழ்வை நான் இழந்து விட்டேன், என் கணவரை நான் பிரிந்து விட்டேன், நான் சேர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும், இணைந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் இறுதி காலகட்டத்தில் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து அவர் செத்தே மடிந்து போனார். பிரியமான சகோதர சகோதரி, இணைந்து வாழ்வதுதான் மகிழ்ச்சி, அதுதான் மனநிறைவு. எனவே அந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்திருந்தால், கண்டிப்பாக பெற்றோர்கள் அனுமதித்திருந்தால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் சரிபார்த்து எப்படியாவது அவர்கள் போராடி அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பை அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. அவளுடைய எண்ணமெல்லாம் தன் பிள்ளை, பாசம், அன்பு, அது ஒரு புறம் உண்மைதான், ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், இயல்புதான். ஆனால் வாழ்வதற்கு அந்த அன்பும் பாசமும் தடையாக இருக்கின்றதே. அந்த பிள்ளைகள் வாழ முடியாமல், சேர்ந்து வாழ முடியாமல், இணைந்து வாழ முடியாமல் இவர்களே ஒரு தடையாக மாறி வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியாமல் பிரிந்து செத்தே மடிந்து போனார்கள். அந்த பெண் மடிந்து போனார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகின்றார், என்னோடு இணைந்திருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உருவகத்தை பயன்படுத்த வேண்டும்? இயேசு பாருங்க, தன்னை ஒரு முன்மாதிரியாக காட்டு. நானே உலகின் ஒளி, நானே நல்ல ஆயன், நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, நானே வாயில் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே திராட்சை கொடி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நமக்கு முன்பாக முன்னிறுத்துகின்றார். ஒளியாகிய என்னை நீங்கள் பின்தொடர்ந்தால் இருளில் நடக்க மாட்டீர்கள். நல்ல ஆயன் நானே, நீங்கள் என் ஆடுகள், உங்களை நான் அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன. நானே வாயில்,
வானக தந்தையிடம் செல்வதற்கு என் வழியாய் செல்லுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, நற்கருணை, என்னை உண்டால் நீங்கள் வாழ்வீர்கள், என்னோடு இணைந்திருப்பீர்கள். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே திராட்சை செடி. அந்த திராட்சை செடியில் நீங்கள் கொடியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகுந்த பலன் தருவீர்கள். பிரியமான இறைமக்களே, இந்த பாலஸ்தீன பின்னணியில் அவர்கள் செய்த அந்த தொழில், அந்த விவசாய தொழில், திராட்சை தோட்டம், பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். யாவே கடவுள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள், அந்த மக்களை திராட்சை தோட்டமாக பார்க்கின்றார். அந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளராக யாவே கடவுளே இருக்கின்றார். என் மக்களை எகிப்தில் இருந்து நான் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அழைத்து வந்து திராட்சை தோட்டம் ஒன்றை நான் அமைத்தேன். ஆனால் அவர்கள் நான் எதிர்பார்த்த கனியை கொடுக்கவில்லை, பலனை கொடுக்கவில்லை. அங்கு யாவே கடவுள் அங்கலாய்க்கின்றார். இதைத்தான் எரேமியா, எசையா, இன்னும் பல இறை வாக்கினர்கள் உருவமாக அவர்கள் சுட்டி காட்டுவதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். எனவே இதனுடைய பின்னணியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடியாக இருக்கின்றீர்கள், எனவே என்னோடு இணைந்திருங்கள். என்னோடு இணைந்திருப்பதுதான் உங்களுக்கு வாழ்வு, மகிழ்ச்சி, எதிர்காலம், வளர்ச்சி, வளமை, முன்னேற்றம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, எனவே இயேசு கொடுக்கின்ற இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் பாருங்கள், இயேசுவை அறியாத போது அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது, இயேசுவை அறிந்து அவரோடு இணைந்த போது அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது. மிக அற்புதமாக முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவை அறியாத போது அவருடைய வாழ்வு கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், எனவே அந்த கிறிஸ்துவ மதத்தை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவை இயேசுவை பற்றிய பேசுபவர்களையும் நற்செய்தி அறிவிப்பவர்களையும் அழிக்க வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டு அலைகின்றார். அதனால்தான் அவர் அதற்கான அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு தமஸ்கு செல்லும் வழியில் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்து அவரோடு இணைந்தபோது அவருடைய வாழ்வே தலைகீழாக மாற்றப்படும். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு. எந்த இயேசுவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, எந்த இயேசுவை பற்றி பேசவே கூடாது என்று அவர் நினைத்தாரோ, எந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்களை அச்சுறுத்த வேண்டும், பயமுறுத்த வேண்டும், அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ, அதே இயேசுவுக்காக, என் இயேசுவுக்காக அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன், குப்பை என கருதுகிறேன். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இயேசுவோடு இணைந்தவர்களுடைய வாழ்வு இந்த புனித பவுலடியாரின் வாழ்வை போன்றுதான் இரு. எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் இருக்கின்ற வசதியோ, வாய்ப்போ, செல்வமோ, பொருட்களோ, ஆடை ஆபரணங்களோ நமக்கு வாழ்வு வந்து விடாது. அவற்றோடு கூட நாம் இயேசுவோடு இணைந்திருப்பது தான் வாழ்வு. கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அங்கு வாழ்வு இல்லை, சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இணைந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சியை இழந்த ஒரு சூழ்நிலை, கவலை, நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரை இழக்கின்றார்கள், வாழ்வை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நமக்கு வாழ்வு. எனவே இயேசுவோடு இணைந்திருப்போம், வாழ்வை நாம் ரசிப்போம். ஆம்.